இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் பல கிரக பயிற்சிகள் நடக்கிறதுக்கு, குறிப்பாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்க்கக்கூடியது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளும் வருகின்ற நாட்களில் நடக்கிறதுக்கு, இதனால் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, அது மட்டும் இல்லாமல் மாத கிரக பயிற்சிகளும் இந்த வருகின்ற நாட்களில் நடைபெற இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்களில் பல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் பயிற்சியாக இருக்காங்க. 7 கிரகங்களுடைய பயிற்சி வருகின்ற நாட்களில் நடைபெறதுனால 12 ராசிக்குமே ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சித்திரை பிறந்ததுமே உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். விரைவிலேயே புதிய கல்வியாண்டு பிறக்கிறதுக்கு, ஏன்னா புதிய கல்வியாண்டு அப்படிங்கிறது மே மாதத்தை குறிக்கும். பல திட்டங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதம் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசிக்கு வீட்டுக்கு குரு பகவான் அமர இருக்கிறார். மே மாதம் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல 15 நாட்கள் குரு இருப்பதனால சிறிது கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசிநாதன் நீச்ச பஞ்ச ராஜயோகத்தில் இருப்பதனால நிறைய பிரச்சனைகள், ஒரு விதமான செலவு, ஒரு விதமான மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே பரிபூரணமாக உங்களை விட்டு விலக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3ஆம் அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறார். புதன் விஜயஸ்தானத்திற்கு இயங்க போகிறார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை, ஒரு தைரியம் உள்ள நபராக இனி இந்த மிதுன ராசி அன்பர்கள் வலம் வர போகிறாங்க. உடல் வளமும் மன வளமும் வலிமை பெற்று இயங்க போகுது இனி வருகின்ற நாட்களில் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலையோடு தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போகுது. ஒளிமயமான எதிர்காலம் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமைய போது. பயணங்களில் போது கூட ஒரு சில விஐபிகளை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு பெயர், நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் 4 கிரகத்துடன் சிக்கி கொண்டு இருப்பதனால தன்மை மாறி சூரியனுடன் இணைய போகிறார். அதனால் உங்களுக்கு மதிநுட்பம், தலைமைத்துவம், நல்ல ஒரு செல்வாக்கு, வாக்கு சொல் இது எல்லாமே அதிகரிக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டீங்கனாலுமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு.
ராசிக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நினைவு கூறும் காலகட்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பல விஷயங்களில் நீங்கள் நினைத்து வருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் நினைவு கூர்ந்து பார்ப்பீங்க. நம்ம இந்த நிலையில் இருந்தோம், இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம், நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பழைய நினைவுகளை நினைவு கூறும் விதமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிடித்த இடங்களுக்கு, பிடித்த ஊருக்கு இதெல்லாம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. திரும்பி பார்க்கும் பழைய நினைவுகளை திரும்பி பார்க்கும் ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது சுற்றுலா தலங்களோ அல்லது வெளியில் எங்கேயாவது பயணங்கள் ஆன்மீக தலங்களுக்கோ செல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். பயணங்களால் கொஞ்சம் செலவுகள் அதிகரித்தாலும் கூட இன்பச் செலவுகளாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். உங்களுடைய சந்தோஷம், சுயநலம் இதெல்லாமே வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் தேடித்தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராகு பெயர்ச்சி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள், செல்ஃபோன் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மே 31 வரைக்கும் இது போன்ற செலவுகள் சின்ன சின்னதாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மே 31க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன வீண் செலவுகள் கொஞ்சம் குறையும். ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகளும் படிப்படியாக குறையும். குடும்பத்திலேயே நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். நல்ல ஒரு சந்தோஷம் அதிகரிக்க காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிடித்த விஷயங்களுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். வருகின்ற நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். நீச்சல் பயிற்சி, அதே மாதிரி ஏதாவது யோகா பயிற்சி, தியான கிளாஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸில் சேருவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டும் ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். 19 வயதுக்கு மேற்பட்டவங்க யாராவது இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நிறைவேற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் தள்ளி போயிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய மதிநுட்பம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் நல்ல ஒரு தைரியமும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டுட்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். 40 வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அதற்கான சந்தர்ப்பம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். மனைவியுடன் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாக்கி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அழகு சம்பந்தமான பொருள்கள், ஆடை ஆபரணங்கள், அதே மாதிரி பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் முயற்சி இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிருகசீடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் கூட 11ல் உச்சம் பெற்று சூரியன் உங்களுடைய நிலையை மாற்ற இடத்துல இருக்கிறார். அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் நம்மளுடைய மிருகசீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். வியாபாரத்துலேயும் கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. தந்தை வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ல் சஞ்சரிக்கக்கூடிய புதனும் ராகுவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழங்குவாங்க. வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வெளியூர் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா ஏப்ரல் 26 பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் பயிற்சியாக இருந்தார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மே 11க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா
நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். கேது பகவான் 3ல் சஞ்சரிப்பதனால மீச்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு. வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு இந்த காலகட்டத்தில் நடைபெறும். வீடு கட்டலாம் அல்லது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. உங்களுடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மனதில் ஒரு விதமான பயம், குழப்பம் இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பெருமாள் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பெருமாள் ஆலயத்துக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. புதன்கிழமை தோறும் அல்லது சனிக்கிழமை தோறும் போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.